ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மோடாக் சல்மான் அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜ்க்கு மஹேந்திரா பொலேரோ கார் வந்திருக்கு. அண்ட் காரில் வந்து டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த காரில் எந்த ஒர்க்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும் அண்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ காரில் வந்து டிங்கர் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த டிங்கர் ஒர்க்கில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அந்த பம்பர்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அண்ட் இப்போ கார் நம்ம செக் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த காரில் எங்கெங்கெல்லாம் பபிள்ஸ் இருக்கோ ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த டிங்கர் ஒர்க் இருக்குது. அண்ட் ஓகேங்க, இப்போது பம்பரெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறாங்க நம்ம டிங்கர்னா. அண்ட் இந்த பம்பர்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காரில் இருக்கிற அந்த ஃபிட்டிங் ஒர்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அண்ட் ஓகே, ஒர்க்கெல்லாம் பாருங்கள் எப்படி பண்ணுறோன்ட்டு. சீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் பாட்டம் பார்த்தோன்னா அங்கங்கே வந்து துருப்பிடிச்சிருச்சு. ஸோ நம்ம டிங்கர்னா வந்து அதெல்லாம் டிங்கரிங் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பீஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ஓகேங்க, எந்தெந்த பீஸெல்லாம் துருப்பிடிச்சி அண்ட் அந்த ரஸ்ட் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இந்த டோர்லலாம் பார்த்தோன்னா பபிள்ஸ் இருந்துச்சு, அதுவும் கிரைனிங். அண்ட் இந்த வாட்டர் பேனல் பார்த்தோன்னா இங்கேயும் பபிள்ஸ் இருந்துச்சு, ஸோ அதுவும் கிரைனிங் பிடிச்சி அந்த பீஸ் ஒர்க் பண்ணிட்டோம். அண்ட் இந்த கார்னர் அங்கங்கே பார்த்தோன்னா ஸோ அங்கங்கெல்லாம் அது இந்த ரஸ்ட்டாக இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அது ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் இந்த வாட்டர் சேனல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதேமாதிரி தான் அந்த பக்கமும் இருந்துச்சு. அண்டு ஒன் சைடு வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த சைடும் ரெடி பண்ணணும். அண்ட் ஓகே, இந்த டோரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருந்துச்சு, ஸோ அது வந்து டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்டர் பேனல் அவங்க காமிச்சிருப்பேன், ஸோ அது வந்து டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அண்ட் எங்கெங்கெல்லாம் இந்த பபுள்ஸ் இருந்துச்சோ ஸோ அதெல்லாம் கிரைனிங் பிடிச்சி டிங்கரிங் ஒர்க் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்ட் இது வந்து டிங்கர் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து கிரைனிங் பிடிக்கணும். அண்ட் ஓகேங்க, இந்த டோர்லலாம் அண்ட் இந்த ஃபுல்லாக அந்த டென்ட் இருந்துச்சு, ஸோ அது அந்த டென்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சப்பறம் இந்த இடத்துல உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் அந்த துரு பிடிச்சது, ஸோ அதுவும் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் டாப்பெல்லாம் செக் பண்ணியிருந்தோம். டாப் செக் பண்ணதில் இந்த கார்னரில் வந்து ஒரு டென்ட் இருந்துச்சு, ஸோ அதுவும் டிங்கர் ஒர்க் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் ஓகே, இப்போ இந்த காரில் வந்து டிங்கர் ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் செக் பண்ணணும். அண்ட் ஏன்னா டிங்கர் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ கார் ஃபுல்லாக இப்போ நம்ம செக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து காரில் வந்து பேஸ்ட் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த டிங்கரிங் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த டிங்கர் ஒர்க் பண்ணதில் ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா பேஸ்ட் ஒர்க் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த பேஸ்ட் ஒர்க் பண்ணால் தான் இந்த பள்ளம்லாம் அந்த கவர் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பேஸ்ட் ஒர்க்கெலாம் அண்ட் இந்த டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம டல் பண்ணணும். அண்ட் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேஸ்ட் அப்ளை பண்ணணும். அண்ட் இந்த இடம்லாம் பார்த்தீங்களா, ஸோ அந்த டிங்கர் ஒர்க் பண்ணது அந்த ரெஸ்ட்டாக அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம டல் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துலலாம் பாருங்கள். அண்ட் எந்த இடத்துலலாம் இந்த ரஸ்ட் ஆயிடுச்சோ ஸோ அதெல்லாம் பீஸ் ஒர்க் ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் பீஸ் ஒர்க் ரிமூவ் பண்ணிட்டு வேறு பீஸ் வந்து டிங்கர் ஒர்க் பண்ணிட்டாங்க. அண்ட் எங்கெங்கெல்லாம் துரு பிடிச்சிருந்துச்சோ ஸோ அதெல்லாம் அந்த டிங்கர் ஒர்க் முடிஞ்சிச்சு. அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து பேஸ்ட் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த பேனல் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபுல்லாக பபுள்ஸ் இருந்துச்சு, ஸோ அதுவும் கிரைனிங் பிடிச்சி அந்த இடத்துல பீஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா அங்கங்கே பபுள்ஸ் இருந்துச்சு, அதுவும் கிரைனிங் பிடிச்சி பீஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க. அண்ட் டிங்கர் ஒர்க் வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓகே, இப்போ வந்து ட்ரை சாண்டிங், ஸோ இந்த மிஷினில் வந்து டல் பண்ணணும். அண்ட் இந்த பேஸ்ட் பார்க்கணுன்னா ஸோ இந்த மாதிரி டல் பண்ணணும் இந்த மிஷினில். அண்ட் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பேஸ்ட் ஒர்க் பார்க்கணும். அண்ட் இந்த இடத்துலாம் பாருங்கள் இன்னும் டல் பண்ணல. அண்ட் இந்த டல் பண்ணி முடிச்சதுதான் பேஸ்ட் ஒர்க் பார்க்கணும். ஸோ இந்த பிளாக் கலர் இந்த டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம டல் பண்ணணும். அண்ட் ஓகேங்க, ஒன் சைடு வந்து டல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேஸ்ட் ஒர்க் பார்க்கணும். அண்ட் இப்போ பேஸ்ட் ஒர்க்கான ஒர்க்கு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தா டல் பண்ணிட்டோங்க, தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சதும் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறம் டல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2 hours விட்டோங்க. ஸோ பேஸ்ட் ஒர்க்லாம் பார்த்து முடிச்சு 2 hours விட்டதுக்கப்புறம் இப்போ டல் பண்ணியிருக்கிறாங்க. டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்டு ரைட் சைடு இப்போ பேஸ்ட் ஒர்க் பார்த்துட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த பேஸ்ட் ஒர்க் பார்த்து முடிச்சோடனே நம்ம வந்து டல் பண்ணுறதில்ல, ஸோ அதுக்கு வந்து டைம் தரணும். ஏன்னா அந்த பேஸ்ட் வந்து டக்குன்னு ட்ரை ஆனால் தான் நம்மளால் இந்த மாதிரி டல் பண்ண முடியும். அண்ட் ஓகே, இப்போ இந்த கார் ஃபுல்லாக இப்போ நம்ம பேஸ்ட் ஒர்க் பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து செகண்ட் கோட் பட்டி இது. ஸோ இது எதுக்குன்னா ஸோ இந்த இப்போ நம்ம டல் பண்ணுவோம் இல்லையா, ஸோ டல் பண்ணதில் அந்த மார்க் இருக்கும், ஸோ அந்த மார்க்கெல்லாம் மறையிறதுக்காக இது செகண்ட் கோட் பட்டி இது. அண்ட் இந்த பட்டி ஒர்க்லலாம் ஸோ இந்த மார்க் இருந்துச்சுன்னா மறைஞ்சிரும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பட்டி பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் முடிச்சிட்ட அப்புறம் அண்ட் இந்த மாதிரி டல் பண்ணணும். அண்ட் டல் பண்ணி முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரைமர் கோட்டிங்காக ரெடி பண்ணுங்க. அண்ட் இந்த கார் ஃபுல்லாக பார்த்தோன்னா டல் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து ப்ரைமர் கோட்டிங்காக ரெடி பண்ணும் காரு.
அண்ட் காரோட டோர் எங்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த 2 டோர் வந்து இங்கே இருக்கு பாருங்கள். அண்ட் அதையும் டல் பண்ணி நிப்பாட்டிட்டோம். ஓகேங்க, இப்போ வந்து ப்ரைமருக்காக ரெடி பண்ணோம். அண்ட் இந்த இடத்துல ஒரு லைன் வரும். ஸோ அந்த லைனு அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க்லாம் எங்கெங்கே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த இடத்துலாம் டிங்கர் ஒர்க் பண்ணதுங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு லைன் எடுக்கணும் அண்ட் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ பாருங்கள், பேஸ்ட் ஒர்க்கால் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ப்ரைமர் கோட்டிங் இருக்குது. அண்ட் இந்த பாட்டம் வந்து பெயிண்டிங் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்காக அண்ட் க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பெயிண்டிங்காக ரெடி பண்ணணும். அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து பாட்டம்லாம் பாருங்கள். அண்ட் க்ளீனாக தண்ணியால் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த அவுட் சைடு வந்து ப்ரைமர் கோட்டிங் பண்ணணும். ஸோ அதுவும் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த காரில் வந்து பாட்டம் வந்து பெயிண்டிங் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த பேஸ்ட் ஒர்க்கெலாம் பாருங்கள் எப்படி நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோன்ட்டு. அண்ட் இந்த காரில் எப்படிலாம் டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. அண்ட் இது வந்து ப்ரைமர் கோட்டிங்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து 2K ப்ரைமர் இது. அண்ட் இந்த ப்ரைமருக்கு வந்து ஸோ எப்படிலாம் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரைமர், ரெண்டாவது வந்து சின்னசாக அந்த டப்பா இருந்துச்சு இல்லை, ஸோ அதை வந்து ஹார்ட்னர், அண்ட் நெக்ஸ்ட் வந்து தின்னருங்க. ஸோ இந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அண்ட் இந்த ப்ரைமர் கோட்டிங் பண்ணோம். அண்ட் இந்த பானட்லலாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இந்த டோர்லலாம் பாருங்கள். அண்ட் இந்த ரன்னிங் பீஸ் தான் மெயின். ஸோ அங்கங்கே பபுள்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவும் டிங்கர் ஒர்க் பண்ணி பேஸ்ட் ஒர்க் பார்த்து இப்போ வந்து ப்ரைமர் கோட்டிங்கில் இருக்குது. அண்ட் இந்த டோரெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னா. அண்ட் இந்த பக்கம் ரன்னிங் பீஸும் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஓகே, இப்போ வந்து ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து இந்த எங்கெங்கெல்லாம் இப்போ நம்ம பட்டி பேஸ்ட் பார்த்தோமோ ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சு. அண்ட் இப்போ கார் ஃபுல்லாக ப்ரைமர் கோட்டிங் பண்ணுங்க. ஸோ அந்த ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பாட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அண்ட் அந்த செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங்காக ரெடி பண்ணணும். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஸோ இந்த காரோட ஒர்க் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 கொஞ்சம் நீட்டாக தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். அண்ட் ஒரு சில வீடியோலாம் பார்த்துருக்கேன் நானும். ஸோ அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அண்ட் நம்ம கேரேஜில் பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் ஓகேங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் நம்ம கேரேஜில் பார்த்தோன்னா அண்ட் ஒரு கார் நம்ம கேரேஜுக்கு வருது அப்படின்னா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த காரில் என்ன எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஸோ நம்ம வீடியோவாக இந்த இது பண்ணின்னுக்குறோம். அண்ட் நானும் ஒரு சில வீடியோலாம் பார்க்குறேன். அண்ட் கார் ஒரு அந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அது குறைன்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடிட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ணின்னுக்குறோங்க இந்த வீடியோலாம். அண்ட் இந்த காரில் பார்த்தோன்னா அண்ட் இந்த கார் டிங்கர் அண்ட் பெயிண்டிங் அண்ட் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த 2 ஒர்க்கு தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் மற்ற மெக்கானிக் ஒர்க்கெலாம் வந்துச்சுன்னா ஸோ அதுவும் தனியாக வரும். அண்ட் ஓகேங்க, இந்த காரில் பார்த்தோன்னா இந்த டிங்கர் அண்ட் பேஸ்ட் ஒர்க் அண்ட் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். அண்ட் நாமளும் ஒரு சில வீடியோலாம் பார்த்துருக்கோம். அண்ட் கார் வரும். ஸோ அந்த காரோட கண்டிஷன்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி அவங்க ஒர்க் நம்ம பார்த்தோன்னா ஸோ டக்குன்னு முடிச்சு அண்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் சின்னசாக பண்ணி இது பண்ணிடுறாங்க. அண்ட் அவங்க ஒர்க் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம கேரேஜில் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த லைன் நம்ம சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த லைன் தான் இது. அண்ட் நம்ம டிங்கர் வந்து அந்த லைனை வந்து ஸோ எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த பொலேரோ கார் சில கார் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த லைன் நம்ம எடுத்துருக்கோம். அண்ட் இந்த கம்பெனி ஃபினிஷிங் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கம்பெனி ஃபினிஷிங்காக தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இப்போ இந்த பாட்டம் நம்ம பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த பாட்டம் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகே, இந்த அண்டர் சைடு வந்து ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. அண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த டோருக்குள்ளெல்லாம் பார்த்தோன்னா அங்கங்கே இந்த டிங்கர் ஒர்க் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த வந்து இந்த பிளாக் கலராக இருந்துச்சு. ஸோ அதுவும் நம்ம பெயிண்டிங் ஒர்க்கில் பெயிண்ட் பண்ணிட்டோம். அண்ட் டோரெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க. அண்ட் ஓகே, இவங்க தான் நம்ம டிங்கர் அண்ணா. அண்ட் இது வந்து சீலண்ட் இது. ஸோ இந்த இதில் தான் நம்ம லைன் எடுக்கணும். அண்ட் இந்த டோர் லைன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள். அண்ட் இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் லைன் இது தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகேங்க, இந்த காரோட ஒர்க்கு இப்போ வந்து ப்ரைமர் கோட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போ பெயிண்டிங் இருக்குது. அண்ட் கலர் வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் இதுதான் காரோட கலரு. அண்ட் பொலேரோட கலர் வந்து எடுத்துட்டோம். அண்ட் காரோட அவுட்லுக் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ கார் வந்து பெயிண்டிங் பூத்தில் இருக்குது. ஸோ கலரும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் ஓகே, இப்போ வந்து பெயிண்டிங் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறது வீடியோலாம் நான் எந்த சேனல்லையும் பார்க்கல.
அண்ட் நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஸோ காரோட ஒர்க் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 நம்ம சேனலில் அப்டேட் ஆகினே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் காரோட கலர் பார்த்தோன்னா சில்வர். அண்ட் இந்த சில்வர்லேயே ஏகப்பட்ட கலர் இருக்குங்க. ஸோ அதனால தான் அந்த கலர் கோடெல்லாம் பார்த்து அண்ட் இந்த காரோட கலர் என்னவோ ஸோ அதுதான் நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணுவோம். அண்ட் சில்வர்லேயே பார்த்தோன்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த சில்வர் எத்தனை கலர் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் பார்க்குறது தான் இது சிங்கிள் கலராக இருக்குது. ஸோ இந்த சில்வர்லேயே சொல்கிறத நான் உங்களுக்கு அந்த சின்ன வீடியோ ஏதாவது நான் அப்டேட் பண்ணுறேங்க. அண்ட் ஓகே, இப்போ இந்த காரில் வந்து அண்ட் பெயிண்டிங் ஒர்க் ஆகின்னு இருக்குது. அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஓகேங்க, இந்த அவுட் சைடு ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ அண்ட் இந்த ஒர்க் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரன்னிங் பீஸெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படின்னு. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதேமாதிரி இந்த பேனல் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்ட் ஓகேங்க, ஸோ இப்போ இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த கிளியர் கோட்டிங்னு இருக்குது. அண்ட் டாப் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டாப்பும் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த கிளியர் கோட் இருக்குது. அண்ட் ஓகே, இப்போ வந்து கிளியர் கோட்டிங்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த லைட்டாக இந்த டஸ்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் துடைச்சின்னுக்குறாங்க. அண்ட் இந்த துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் கிளியர் கோட்டிங் சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து கிளியர் கோட்டிங் சொன்னோம் இல்லையா. ஸோ இதுதான் இது. அண்ட் பார்க்கறதுக்கு இது தண்ணி மாதிரி தெரியும். அண்ட் இது வந்து கிளியர் கோட்டிங் இது. அண்ட் இதை கிளியர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக ஃபைனலாக ஸோ இந்த கிளியர் கோட்டிங் இது. ஸோ இந்த டாப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க அது எப்படி ஷைனிங்காக இருந்துச்சுன்னு. அண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கார் ஃபுல்லாக இந்த கிளியர் கோட்டிங் இருக்குது. அண்ட் ஓகே, இப்போ வந்து பானட்டில் உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட்டு. அண்ட் இந்த கிளியர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட ஷைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் கிளியர் கோட்டிங் முடிஞ்சுங்க. ஸோ இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. அண்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சான்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். அண்ட் அது இன்னும் இல்லை. ஸோ ஃபிட்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அண்ட் காரோட அவுட்லுக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த காரில் வந்து சின்ன சின்ன பீஸுங்க இருக்குது. ஸோ அதுவும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதாங்க அந்த பீஸுங்க. ஸோ இது வந்து பெயிண்ட் பண்ணணும். அண்ட் இது பெயிண்டிங்காக ரெடி பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஓகே, அண்ட் காரை வந்து ஒரு நாள் காய விட்டோம். ஏன்னா அந்த கிளியர் கோட்டிங் வந்து நல்லா ட்ரை ஆனதான் இந்த மாதிரி ஃபிட்டிங் போட முடியும். ஸோ காரை நல்லா ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு நாள் காய விட்டு அதுக்கப்புறம் மறுநாள் நாள் வந்து காரை வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த காரில் எதெல்லாம் ரிமூவ் பண்ணணுமோ ஸோ அதெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகேங்க, இந்த காரில் பார்த்தோன்னா இந்த டோர் வந்து கொஞ்சம் லாக் உக்காரம் இருந்துச்சு. ஸோ நம்ம அண்ணன் அது வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த சைடு பட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சாரி பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, அதை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பட்டி வந்து ஒட்டின்னுக்குறாங்க. அண்ட் இந்த ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த காரோட ஒர்க்கு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் ஓகே, இப்போ இந்த காரோட ஃபினிஷிங் இப்போது இன்னும் முடியலை. ஸோ இந்த சைடு பட்டியெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டோர்லேயும் கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது. ஸோ அதுவும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காரோட இந்த ரூஃபெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் சீட்டெல்லாம் பாருங்கள். அண்ட் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி முடிஞ்சு. அண்ட் இப்போ காரோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சுங்க. அண்ட் இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உள்ளே வந்து அவ்வளோ கிளியரானா தெரியல. ஸோ இப்போ வெளியே நிப்பாட்டி அண்ட் இந்த வீடியோ எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ எடுத்துன்னுக்குறேங்க. அண்ட் இந்த ஒர்க் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. அதேமாதிரி நீங்கள் கார் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க. அண்ட் இந்த லைனெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த லைனெல்லாம் பாருங்கள் இந்த பீடிங் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் பாருங்கள் இந்த இடத்துல லைன் இருக்குது. அண்ட் ஓகே, இந்த ஒர்க் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க.
அண்ட் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த ஒர்க் நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்ட்டு. அண்ட் மற்ற வீடியோ வந்துடலாம். ஸோ இந்த சின்னதாக நம்ம வந்து அப்டேட் பண்ணல. ஸோ இந்த கார் ஒன்று எடுத்தோம்னா ஸோ அந்த காரில் என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அண்ட் டிங்கர் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம். அண்ட் ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.